அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக முட்டை குழம்பு பண்ண போகிறோம். இது இட்லி, தோசை, சூடான சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முட்டை குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 2 தக்காளி, ஒரு 1/2 கப்பு தேங்காய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பூண்டு, கொஞ்சம் பெருஞ்சீரகம். முட்டை குழம்பு மசால் பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கரம் மசால் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தலை தேவையான அளவு, எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். தேங்காய், ஜீரகம், இஞ்சி, பூண்டு இதை நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு, வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கணும். பாருங்கள் தக்காளி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் மசால் பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் முட்டை மசால் தூள். பாருங்கள் இந்த ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். வேறு எந்த பொடியும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசால் தூள் நல்லா ஆட் பண்ணதுமே இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுமே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்ப்போம். நான் மசால் வாடை போடுறதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண சொன்னேன். பாருங்கள் மசாலோட நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச முட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இதோட கரம் மசால் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போது உப்பு போட்டுக்கலாம் முட்டைக்கு. அவ்வளோதான். இது இன்னொரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்குவோம். பாருங்கள் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம். பாருங்கள் முட்டை குழம்பு நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் முட்டையிலெல்லாம் மசாலா நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் ஈஸியான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.